பரிசுத்த வாழ்வு, பரிசுத்த வாழ்க்கை என்பதை குறித்து பரிசுத்த ஆவியானவர் கடந்த வாரத்திலே நம்மோடு பேசினார். இன்றைக்கும் அவர் என்ன பேச வேண்டும் என்று விரும்புகிறாரோ அந்த காரியங்களை கர்த்தர் நமக்கு முன்பாக வைக்க கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிப்போமா. நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை சோஸ்தரிக்கிறோம். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லி எங்களுக்கு கட்டளையிடுகிற தெய்வமே, அந்த பரிசுத்தம் இன்றைக்கு என்ன என்பதை எங்களுக்கு சொல்லி கொடுங்கப்பா. எங்களுக்கு சொல்லி கொடுக்கும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. அந்த பரிசுத்த பாதையில் நாங்களும் கடந்து வரும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு அருள் செய்து கொண்டு இருக்கிறீர். உமக்கு நன்றி. இப்பொழுதும் பிள்ளைகளாகி நாங்கள் உடைய வார்த்தைகளுக்காய் காத்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசும், எங்களை சரியாய் நடத்தும், எங்களை எச்சரிப்பு கொடும். எங்கள் வாழ்க்கையில் தகப்பனே, உமக்கு பிரியமில்லாத காரியங்கள், சிந்தனைகள், செயல்கள் இருந்தால் அதை மன்னித்து மறைத்து அப்புறப்படுத்தி எங்களை நேர்பாதையில் நடத்துவதற்கு, இலக்கை நோக்கி தொடர்கிறவர்களாய் நாங்கள் நோக்கி செல்வதற்கு கர்த்தர் எங்களை பலப்படுத்துவீராக. நீர் பேச நாங்கள் கேட்கட்டும். கிறிஸ்து நிமித்த ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் வாசித்த வேத பகுதியிலே லேவியராக புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை மீண்டும் நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. அன்புக்குரியவர்களே, இதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. அவர் துதிப்பதில், ஜெபிப்பதில், ஆராதிப்பதில், அவருடைய ஆலயத்துக்கு வருவதில், அவர் கொடுப்பதில், காணிக்கை கொடுப்பதில், எல்லா காரியங்களை செய்வதை காட்டிலும் அதிகமாக 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 தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு எதிர்பார்ப்பு இயேசுவை போல ஒரு பரிசுத்தம். இயேசுவை போல ஒரு பரிசுத்தம். அவர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தராயிருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாயிருப்பீர்களாக. எனக்கேற்ற. அப்ப கர்த்தர் எதை விரும்புகிறாரோ, எப்படி விரும்புகிறாரோ, எப்படியாக நடக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதற்கு ஏற்ற பரிசுத்தவான்களாக தான் தேவன் நம்மிடத்தில் இன்றைக்கு அதிகமாக எதிர்பார்க்கிறார். ஒருவேளை நாம் ஆராதிக்கிறவர்களா இருக்கலாம், செபிக்கிறவர்களா இருக்கலாம், நன்றாக கர்த்தருடைய ஊழியத்துக்கு என்று தேசமாக கொடுத்து தாங்குகிறவர்களா இருக்கலாம், நல்லது. ஒருவேளை குடும்பத்தில் சரியானவர்களா இருக்கலாம், நல்லது. குடும்பத்துக்கு ஏற்ற வகையில் நம்மை அர்ப்பணிக்கிறவர்களா இருக்கலாம், நல்லது. அல்லது சபைக்கு கட்டுப்பாடு சபையினுடைய சட்ட திட்டங்களை முழுதுமாய் ஏற்றுக்கொண்டு நடக்கிறவர்களா இருக்கிறோம், நல்லது. இது எல்லாவற்றை காட்டிலும் கர்த்தர் விரும்புகிறது அவருக்கு ஏற்ற ஒரு பரிசுத்தம். அவருக்கு ஏற்ற ஒரு பரிசுத்தம். நம்முடைய வார்த்தையில, சிந்தனையில, செயல்களில, பார்வைகளில, நடக்கைகளில, கிரியைகளில, எல்லாவற்றிலும் அவருக்கு ஏற்ற ஒரு பரிசுத்தத்தை தான் தேவன் இன்றைக்கு நம்மிடத்தில் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார். தேவன் நம்மிடத்தில் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார். அவருக்கு ஏற்ற ஒரு பரிசுத்தம், கர்த்தருக்கு ஏற்ற ஒரு பரிசுத்தத்தை கர்த்தர் இன்றைக்கு எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார். ஆகையால் தான் அவர் சொல்லுகிறார் அடுத்த வார்த்தை, நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு ஏற்ற பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் அவர் பிரித்தெடுத்திருக்கிறார். ஒரு சுத்திகரிப்பை கொடுத்திருக்கிறார், ஒரு மீட்பை கொடுத்திருக்கிறார். பிரித்தெடுக்கிற ஒரு அனுபவம், பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்வு, சாட்சியுள்ள ஒரு ஜீவியம், அதுதான் தேவன் இன்றைக்கு நம்மை பிரித்தெடுத்தேன் என்று சொல்லுகிறார். அந்த பரிசுத்தத்துக்கு ஏற்ற பரிசுத்தம் நாம் வாழும்படியாக மற்ற ஜனங்களை விட்டு, மற்ற ஜனங்கள் என்று சொன்னால் நம்முடைய தேசத்தையே நாம் கவனித்து பார்ப்போம் என்று சொன்னால் 148 கோடி மக்களுக்கும் அதிகமாக நம்முடைய தேசத்தில் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
அநேகர் தன்னுடைய இருதயம் போன போக்கிலே, தம்முடைய சிந்தனைகள் போன போக்கிலே, தம்முடைய எண்ணங்கள் போன போக்கிலே, தம்முடைய கால்கள் போன போக்கிலே, தம்முடைய இருதயம் போன போக்கிலே நடந்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். எங்கு செல்லுகிறார்கள், என்ன செய்கிறார்கள், எப்படி செய்கிறார்கள், எதை செய்கிறார்கள் யாருக்கும் தெரியாது. ஆனால் அநேகர் பலவிதமான துன்மார்க்கத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அநேகர் அக்கிரமங்களில் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அநேகர் கெட்ட பழக்க வழக்கங்களில் விழுந்து தங்களை நாசப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அநேக தீவிரவாதங்களுக்குள்ளாய் செயல்பட்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்பேற்பட்ட ஜனங்கள் மத்தியிலே இன்னும் அநேகர் விபச்சாரிகளாய், வேசித்தனங்களாய், கொல்லராய் கருவறுப்பான காரியங்களை செய்யக்கூடியவர்களாய் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த ஜனங்கள் மத்தியிலே தேவனாகிய கர்த்தர் உன்னையும் என்னையும் பிரித்தெடுப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. தேவன் உன்னை பிரித்தெடுப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. உலக தோற்றத்திற்கு முன்பாக தேவன் உன்னை முன்குறித்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. நீ என்னுடையவன் என்ற ஒரு முத்திரையை கர்த்தர் வைக்க விரும்புகிறார். நீ என்னுடையவன். ஆகையால் தான் மற்ற ஜனங்கள் மத்தியில் இருந்து கர்த்தர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். காரணம், அவருக்கு ஏற்ற பரிசுத்தம் முன்னில் காணப்பட வேண்டும். அவருக்கு ஏற்ற பரிசுத்தம் முன்னில் காணப்பட வேண்டும். பரிசுத்தம் என்பது ஒரு நாள் வாழ்கிற வாழ்க்கை அல்ல. நீ வாழ்கிற அத்தனை ஆண்டுகளும், அத்தனை நாட்களும், அத்தனை இமை பொழுதும் உன்னுடைய வாழ்க்கை ஒரு பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அதுதான் தேவன் விரும்புகிற ஒரு பரிசுத்தம். அதுதான் தேவன் விரும்புகிற ஒரு மாபெரும் பரிசுத்தம். ஒரு சில நாட்கள் பரிசுத்தமாய் இருந்து ஜெபித்து ஆராதித்து மகிமைப்படுத்தி மற்ற நாட்களில் தேவனை விட்டு விலகி வேற திசைகளை நோக்கி ஓடுகிறது அல்ல, வேற பாதையில செல்லுகிறது அல்ல, வேற காரியங்களை ஈடுபடுவது அல்ல. எதை செய்தாலும் அது கர்த்தருடைய நாமத்துக்கு ஏற்றபடி ஒரு பரிசுத்தம் ஜீவியத்தில் நடப்பதுதான் ஒரு பரிசுத்தம். அதுதான் தேவன் இன்றைக்கு நம்மிடத்தில் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார். அதுதான் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார், 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜனமாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் கர்த்தர் உங்களை ஏற்படுத்தினார். அப்ப தேவன் நம்மை ஏற்படுத்தின ஒரு மாபெரும் நோக்கம் அந்தகார இருளிலிருந்து, அப்படி என்றால் பாவத்துல, சாபத்துல, அக்கிரமத்துல, அநியாயத்துல ஒரு நாள்ல நீ நானும் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அதுதான் உலகம் என்று, அதுதான் தெய்வம் என்று, அதுதான் வாழ்க்கை என்று. ஆனால் தேவன் இன்றைக்கு நமக்கு எதிர்நோக்கினார், எச்சரிப்பு கொடுத்தார். நீங்கள் என்னுடையவர்கள், என்னுடையவர்கள் என்று எச்சரிப்பு கொடுத்தார். அந்த அந்தகார இருளிலிருந்து கர்த்தர் நம்மை ஒளிக்குள்ளாய் கொண்டு வந்து நிறுத்தினார். இருளின் ஆதிக்கங்கள் நம்மை அழித்து போடாதபடி, இருளின் வல்லமைகள் நம்மை மேற்கொள்ளாதபடி, இருளின் சாபங்கள் நம் குடும்பங்களை தொடாதபடி, இருளின் வல்லமைகள் நம்மை பலவீனப்படுத்தாதபடி தேவனாகிய கர்த்தர் அந்த இருளின் வல்லமையிலிருந்து கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார். இருளின் ஆதிக்கத்திலிருந்து கர்த்தர் நம்மை மீட்டிருக்கிறார். அந்தகார சாபத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி தந்திருக்கிறார். காரணம், அவருடைய சொந்த பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்று, அவர் சொந்த பிள்ளைகளாய் நீயும் நானும் வாழ வேண்டும் என்று. அன்புக்குரிய தேவ ஜனமே, பேதுரு சொல்லுகிறார், அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிற ஜனங்கள். அப்ப அறிவிக்கிற ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார்? அவருக்கு ஏற்ற ஜனமாய் இருக்க வேண்டும். அவருக்கு ஏற்ற ஜனமாய் இருக்க வேண்டும். அநேக நேரங்களில் நாம் தவறி விடுகிறோம், வார்த்தையினால பாவம் செய்து விடுகிறோம்,
செயல்களால பாவம் செய்து விடுகிறோம். மற்றவர்களுக்கு விரோதமாய் செய்கிற காரியங்களை நிமித்தமாய் பாவம் செய்து விடுகிறோம். அநேகரை சபிப்பதினால பாவம் செய்து விடுகிறோம். ஜெபிப்பாத நேரங்கள் எல்லாம் நாம் தவறு செய்துள்ளா இருந்து விடுகிறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறாரு, நீங்கள் மீட்கப்பட்டவர்கள், அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வரத்த வைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்க வேண்டியவர்கள். நீயும் நானும் தேவனுடைய மகத்துவங்களை மகிமைகளை அறிவிக்க வேண்டியவர்கள். அப்படி என்ற அதே பவுல் சொல்றாரு, போதகராய் இருக்க வேண்டிய நீங்கள் இன்னும் குழந்தைகளைப் போல பாலுண்களாய் இருக்கிறீர்களே என்று எழுதுகிறார். எபிரேயர் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், இன்னும் நீங்கள் பிள்ளைகளாய் இருக்கிறீங்க, இன்னும் நீங்கள் போதகராகவில்லை. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் வசனத்தை வாசிப்போம். காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்கள் மூல உபதேச தேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்குது. மறுபடியும் திரும்ப சொல்லணும். காரணம், ஆதியிலே ஆதாமும் ஏவாளும் செய்த காரியம், எதை செய்ய வேண்டாம் என்று சொன்னாங்களோ அதை தான் செய்தாங்க. எதை பார்க்க கூடாது என்று சொன்னாங்களோ அதை தான் பார்த்தாங்க. எதை புசிக்க வேண்டாம் என்று சொன்னாரோ அதை தான் செய்தாங்க. அதுதான் இன்றைக்கும் ஜனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த பாதையில இன்னும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் அநேக சட்ட திட்டங்களை உருவாக்கி, நியாய பிரமாணங்களை உருவாக்கி, கற்பனைகளை உருவாக்கி உன்னுடைய கருத்துல என்னுடைய கருத்துல கொடுத்திருந்தோம். இன்னும் அந்த பிரமாணங்கள் நாம் பூரணமடையவில்லை. இன்னும் முழுதுமாக ஏற்றுவதற்கு மனப்பக்குவம் இன்னும் நமக்கு உண்டாகவில்லை. இன்னும் நாம் குழந்தைகளாக இருக்கிறோம். மூல உபதேசங்களை இன்னும் கேட்க வேண்டிய நிலைமையில நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். அதான் இங்கு பேதுரு சொல்லுகிறார், அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்க வேண்டியவர்கள், தெரிந்து கொள்ள வேண்டியவர்கள், தெரிவிக்க வேண்டியவர்கள், மற்ற ஜனங்கள் மத்தியில் பிரசங்கிக்க வேண்டியவர்கள் என்று எழுதுகிறார். அப்படி அறிவிக்க வேண்டும் என்று உன்னையும் என்னையும் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்படி என்ற சாதாரணமான அல்ல, தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதி. ஹல்லேலூயா! நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதி, நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதி என்று குறிப்பிடுகிறார். இரண்டாவதாக பரிசுத்த ஜாதி, ஜனமாயிருக்கிறீர்கள். சொந்தம், ரொம்ப சொந்தம் கொண்டாடுகிறார். அப்போ சொந்தம் கொண்டாடுகிற ஜனம் எப்படி இருக்கணும்? எவ்வளவு உரிமையோடு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறாரோ அந்த உரிமையை நாம் எப்படி அதை மேம்படுத்திக் கொள்ளணும், அதை எப்படி நாம் சரிப்படுத்திக் கொள்ளணும் என்பதை நாம் சிந்திக்க கூடியவர்களாக இருக்கிறோம். அன்புக்குரிய தேவ ஜனமே, இருளின் ஆதிக்கங்களிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்கி மற்ற ஜனங்கள் மத்தியிலிருந்து உன்னையும் என்னையும் தெரிந்து கொள்வதன் ஒரு மாபெரும் ரகசியம் இருக்கிறது. அந்த ரகசியம் என்ன? ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நாம் வாசித்த லேவியராம் புத்தகம் 20:27 வசனம். அப்ப பரிசுத்த ஜாதி எப்படி இருக்க வேண்டுமாம்? அஞ்சனம் பார்க்கிறவர்களும் குறி சொல்லுகிறவர்களுமாய் இருக்கிற புருஷராகிலும் ஸ்திரியாகிலும் அதுதான் பரிசுத்தம். இன்றைக்கு ஒரு பரிசுத்தத்தை ஆண்டவர் நம்மிடத்தில் தேடிக்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அநேக குறி சொல்லுகிற இடங்களிலே, ஜாதகம் பார்க்கிற இடங்களிலே, இன்னும் பலவிதமான காரியங்களை கேட்கிற இடங்களிலே, மந்திரவாதிகள் இடத்திலே அதிகமாக யார் முன்பு செல்லுகிறார் என்று சொன்னால் கிறிஸ்தவர்கள் அதிகமாக இந்த காரியங்களில் இன்றைக்கு ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நாள் பார்க்கிறவர்களும், காலங்களை பார்க்கிறவர்களும், சமயத்தை பார்க்கிறவர்களும், ராவு காலம் பகல் காலம் என்று சொல்லுகிறவர்களும் அதிகமாக இருக்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள். வேதம் சொல்லுகிறது, அஞ்சனம் பார்க்கிறவர்கள் கொலை செய்யப்படணும்.
அஞ்சனம் பார்க்கிற யாராயிருந்தாலும் அவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும் என்று வேதம் நமக்கு எச்சரிப்பு சொல்லுகிறது. அவர்கள் என்ன செய்ய, அவர்கள் மேல் கல்லெறிய கடவார்களாக, கல்லெறிந்து கொலை செய்ய வேண்டும் என்று பரிசுத்த வேதம் நமக்கு கட்டளையிடுகிறது என்று சொன்னால், அவ்வளவு கொடூரமான காரியம் அந்த அஞ்சனம் பார்க்கிற, ஜாதகம் பார்க்கிற, வாஸ்து பார்க்கிற காரியங்கள் என்று இங்கே வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அது லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை கூட நாம் வாசிப்போம். அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் பின்தொடர்ந்து சோரம் போக எந்த ஆத்துமா அவர்களை நாடுகிறானோ, போதுங்க, எந்த ஆத்துமா அவர்களை நாடுகிறானோ, குறி சொல்லுகிறவள நாடி போகிறவன், போகிறவன நாடி போகிறவன், நான் அங்க போயினுங்கிறேன் நீ வரையா, இவன் தான் கெடுறானா, உன்னத்திலையும் கடக்கிறதுக்கு இவன் பார்க்கிறான், அப்படி போகிறவன் கூட அங்க வேதம் சொல்லுகிறது, எந்த ஆத்துமா அவர்களை நாடி போகிறானோ அந்த ஆத்துமா விரோதமாக எதிர்த்து நின்று, அவனுக்கு விரோதமாய் கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், அவனுக்கு சாட்சி சொல்றாரு. அப்போ குறி சொல்லுகிறவர்கள், அஞ்சனம் பார்க்கிறவர்கள், இவர்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத அருவருப்பான காரியம், தேவன் விரும்பாத ஒரு காரியம், தேவன் விருப்பம் கொள்ளாத ஒரு காரியம் என்று இங்கு வேதம் நமக்கு எச்சரிப்பு சொல்கிறது. அதை விட்டு விலகிறதான் ஒரு பரிசுத்தம் உள்ளவன் என்பதை வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதே லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், அஞ்சனம் பார்க்கிறவர்களை நாடி குறி சொல்லுவர்களை தேடாதிருங்கள், அவர்களாலே தீட்டுப்பட வேண்டாம். அப்ப அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? தீட்டுப்பட்டவங்க. தீட்டு, தீட்டு என்று சொன்னால் நமக்கு தெரியும், எது எதெல்லாம் தீட்டு, அசுத்தமானது எல்லாம் தீட்டு. அந்த தீட்டுப்படுகிற காரியம் பரிசுத்தமாக்க மாட்டாது. தீட்டுப்பட்டா தீட்டுதான், அது பரிசுத்தமாகாது. அப்ப பரிசுத்தம் உள்ள ஜனங்கள் தங்களை தீட்டுப்படுத்தாமல் காத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அஞ்சனம் பார்க்கிறவர்களால் நாடி குறி சொல்லுவர்களை தேடி தீர்கிறார்கள், அவர்களால் தீட்டுப்பட வேண்டாம் என்று கர்த்தர் சொல்கிறார். சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்றாரு, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நீ எந்த இப்படிப்பட்ட தவறான காரியங்கள், பாவமான காரியங்களுக்கு சென்று உங்களை நீங்கள் தீட்டுப்படுத்தி கொள்ளாதிருங்கள் என்று கர்த்தர் நமக்கு எச்சரிப்பு சொல்லுகிறார். அது முன் வசனத்தை கூட வாசிப்போம், 30ஆம் வசனத்தை கூட, என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பக்தி வைராக்கியமாய் இருப்பீர்களாக. ஒரு பக்தி வைராக்கியம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வரணும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு பக்தி வைராக்கியம் வரணும். அந்த பக்தி வைராக்கியம் இல்லை என்று சொன்னால் நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருப்பதில் ஒரு அர்த்தம் இல்லை. கடந்த வாரம் நான் சென்னைக்கு சென்றிருந்தேன். ஒரு ஆலயத்தினுடைய பாஸ்டரை நான் சந்தித்தேன். அவங்க சொன்னாங்க, என்ன செய்றீங்க என்னன்னு விசாரித்து கேட்டு முடிஞ்சிட்டு அந்த ஆலயத்தை நம்ம பாஸ்டர் சொன்னாங்க, உங்கள் சர்ச்சை எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு நான் கேட்டேன். அவங்க சொன்னாங்க, எங்கள் சர்ச்சில் 3 ஆராதனை நடக்கிறது ஐயா. ஒன்று காலை 6:30 மணிக்கு முதல் ஆராதனை, 2வது ஆராதனை சரியாக 9 மணிக்கு, 3வது ஆராதனை 12 மணிக்கு என்று சொன்னாங்க. சரிங்கய்யா, ஜனங்க எப்படி, விசுவாசிங்க எப்படி சரியான நேரத்துக்கு வர்றாங்களா? நான் பாஸ்டர், நான் தலைமை போதகர், நான் ஆலயத்தை வருவதற்கு உள்ளாகவே என் ஜனங்கள் எல்லாரும் ஆலயம் நிரப்பப்படுகிறது. நான் உள்ளே வந்த உடனே கதவை நான் பூட்டிடுறேன். அதுக்கு பின்னால் வரவங்களெல்லாம் வெளியில தான் நிற்கணும், அவங்களுக்கு அனுமதி கிடையாது. எவ்வளவு ஒரு கண்ட்ரோல் யோசித்து பாருங்க. காலையில் 6:30 மணிக்கு
ஆலயம் நிரம்புகிற அளவிற்கு ஜனங்கள் அந்த ஆலயத்தை நோக்கி வருகிறார்களாம். அவர்களுக்குள்ளாய் ஒரு பக்தி வைராக்கியம், அவளுக்குள்ளாய் ஒரு பக்தி வைராக்கியம். அப்ப எங்கிருந்து வர்றாங்க அந்த ஜனங்க? சுமார் ஒரு 20-25 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து கூட வராங்க. 20-25 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தா எப்படிங்க வர்றாங்க? அவங்க எப்படி வருவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் அவளை சரியான இடத்துல கொண்டு வரார். அவர்களுக்குள்ளாய் அந்த பக்தி வைராக்கியம் இருக்கிறது என்று சொல்லி அந்த போதகர் என்னோடு பகிர்ந்து கொண்டார். அப்புறம் என்னை கேட்டார், நீங்கள் எத்தனை மணிக்கு ஆராதனை நடத்துறீங்கன்னு சொன்னார். நான் சொன்னேன், நாங்கள் 10:30 ஆராதனை நடத்துகிறோங்க ஐயா. ஒரே ஆராதனை 10:30 ஆன்னு வாய் தந்துன்னு பார்த்தாரு. ஆமாங்க ஐயா. எத்தனை மணிக்கு முடிக்கிறீங்க? சுமார் 12 மணிக்குள்ளே முடிச்சிடுறேங்க ஐயா. அப்படிங்களா? ஜனங்க எப்படி? எங்கள் ஜனங்க ரொம்ப நல்ல ஜனங்க ஐயா. 10:30 ஆராதனா சரியாக 11:30 வந்துடுறாங்க ஐயான்னு ஒரே சிரிக்கிறாரு. எங்கள் ஜனங்க ரொம்ப நல்ல ஜனங்க. 10 ஆராதனா சரியா 11:30 வந்துடுறாங்க எங்கள் ஆலயத்தில். என் அன்புக்குரியவர்களே, அந்த வார்த்தை நான் கேட்ட பொழுது நான் எவ்வளோ சந்தோஷப்பட்ட தெரியுமா? ஜனங்க காலையில் 6:30 மணிக்கு ஆராதனைக்கு எங்கெங்கோ 20-25 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து, தாம்பரம் இருப்பது எங்கேயோ அந்த பக்கம் இருக்கும், தம்பிக்கு தெரியும் தாம்பரம். இங்கே மீஞ்சூர் இருக்குது, இங்கே மீஞ்சூர் பக்கம் தேனாம்பேட்டை இருப்பது, திருவெட்டூர் இருக்குதுன்னு தெரியும். அதுக்கு இருக்கும் ஏறக்குறைய 35 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும். ஆனால் அந்த 35 கிலோமீட்டர் தூரத்திற்கு அவர்கள் கடந்து வர நேரம், அதுக்கு முன்னே அவங்க ஆயத்தப்படுகிற நேரம், அவங்க எழுந்து குளிச்சுட்டு தன்னை ஆயத்தப்படுத்தி பிள்ளைங்களை ரெடி பண்ணி கூட்டின்னு வர நேரத்தெல்லாம் கவனித்து பார்த்தா சரியாக 3 மணிக்கு அவங்க எழுந்துக்கிறாங்களாம். நம்ம யாரும் ஏஞ்சிக்கிறோமா? எப்படி சபை வளரும்? சபை வளர்ச்சி அடைவது இல்லை, காரணம் நம்ம தான். நம்முடைய அவ்விசுவாசம் ஏனோதானோ 25 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து ஒரு வந்து கரெக்டாக சரியாக ஆறாத நேரத்துக்கு முன்னா, பாஸ்டர் வராதுக்கு முன்ன ஒரு சபை வந்து உட்காருது என்று சொன்னால் அது கர்த்தரை அறிகிற அறிவு, கர்த்தருக்கு கொடுக்கிற முதலிடம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எப்படி இருக்குது யோசித்து பாருங்க. ஆனால் நீயும் நானும் செய்து கொண்டு இருக்கிறோமா? நீயும் நானும் செய்து கொண்டு இருக்கிறோம். சொல்லி சொல்லி நமக்கு அதிலே போர் அடிச்சு போச்சு. பழைய குருடி கதவை தரடி என்ற அர்த்தத்தில் தான் இன்னைக்கு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நம்மிடத்தில் தேவன் விரும்புகிற அந்த விருப்பமான பரிசுத்தம் இருக்கிறதா? அந்த பரிசுத்த ஜீவியம் நமக்குள் காணப்படுகிறதா? யோசித்து பார். தேவன் உன்னையும் என்னையும் ரட்சித்திருப்பதற்கு நோக்கம் என்ன? யோசித்து சிந்தித்து பார். மற்றவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் இன்றைக்கு நாம் ஏனோதானமாய் வாழ்ந்து கொண்டிருப்பது நோக்கம் என்ன? இன்னும் நமக்கு அந்த பக்தி வைராக்கியம் காணப்படவில்லை. இன்னும் நமக்கு அந்த பக்தி வைராக்கியம் காணப்படவில்லை. தேவன் சொல்லுகிறார், என் ஓய்வு நாட்களை ஆசாரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து ஒரு பக்தி வைராக்கியமாய் இருப்பீர்களாக, நான் கர்த்தர். நான் கர்த்தர். அந்த பக்தி வைராக்கியம் நமக்குள் வர வேண்டும். அதுதான் தேவன் இன்றைக்கு எதிர்பார்க்கிறார். அப்படி என்றால் இந்த அஞ்சனம் பார்க்கிறவர்கள், குறி சொல்லுகிறவர்கள், மந்திரவாதிகளிடத்தில் செல்லுகிற இடத்திலெல்லாம் நீயும் நானும் செல்லக்கூடாது. அப்படி சென்றால் நாம் தீட்டுப்பட்டவர்களாய் இருக்கிறோம், அசுத்தப்பட்டவர்களாய் இருக்கிறோம், அருவருக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்பதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. சவுல் ராஜாவாய் இராதபடி புறக்கணிக்கப்படுவதற்கு காரணம் என்ன? அவன் தேசத்தில் அஞ்சனம் பார்க்கிறதா முன் சென்று ஓடினான், குறி சொல்லுதான் தேடி தேடி ஓடினான். அவன் பாவம் செய்த பொழுது கர்த்தர் அவனை விட்டு விலகின பொழுது அவன் கர்த்தர் பதில் கொடுக்காதபடியினாலே அஞ்சனம் பார்க்கிறவர்களும் குறி சொல்லும் நாடி தேடி திரிந்து கொண்டிருந்தான். அவருடைய முடிவை தேவன் கொண்டு வந்து நிறுத்தினார். என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு வசனத்தை மாத்திரம் நாம் வாசித்து நாம் முடிக்கலாம். மல்கியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 4:5. அதுக்கே வசனம், நான் நியாய தீர்ப்பு செய்யும்படி உங்களிடத்தில் வந்து
சூனியக்காரருக்கும் விபச்சாரருக்கும் பொய்யான இடுகிறவர்களுக்கும் எனக்கு பயப்படாமல் விதவைகளும் திக்கற்ற பிள்ளைகளுமாகிய கூலிக்காரில் கூலியை அபகரித்து கொள்ளுகிறவர்களுக்கும் பரதேசிக்கும் அநியாயம் செய்கிறவர்களுக்கும் விரோதமாய் தீவிரமான சாட்சியாயிருப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி என்றால் நியாய தீர்ப்பு நாளிலே நீயும் நானும் நியாய தீர்க்கப்படுகிற பொழுது இயேசு சாமியே வந்து சாட்சி சொல்லுவார். இவன் கிறிஸ்தவன் தான், இவன் செல்லாத இடங்களுக்கெல்லாம் சென்றவன், செய்யக்கூடிய காரியங்களை செய்து தன்னை தீட்டுப்படுத்தினவன், தன்னை அசுத்திப்படுத்தினவன், இவன் பரிசுத்தவான் அல்ல என்பதை தேவனாஜ கர்த்தர் உனக்கு முன்பாக எனக்கு முன்பாக வந்து நின்று சாட்சி சொல்லாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் திசை நோக்கி எதிர்நோக்கி செல்லக்கூடியவர்களாக, நம்மை ஆயத்தப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் இங்கு விரும்புகிறார். நான் நியாய தீர்ப்பு செய்யும்படி உன்னிடத்தில் வந்து சூன்யக்காரருக்கு விபச்சாரக்காரருக்கும் பொய்யான இடர்களுக்கும் விரோதமாக, எனக்கு பயப்படாமல் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக கர்த்தர் சாட்சி சொல்லுவேன், நியாயம் தீர்ப்பேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் அந்த நியாய தீர்ப்புக்கு நம்மை ஒப்பு கொடுக்காதபடி, அந்த நியாய தீர்ப்பிலிருந்து கர்த்தர் நம்மை தப்பித்துக் கொள்ளும்படியாக இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தருக்கு ஏற்ற பரிசுத்தம் நம்மிடத்தில் கர்த்தர் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார். அந்த எதிர்பார்ப்பை நாம் நிறைவேற்றுவதற்கு நம்மை நாமே அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஆமென். அன்புக்குறில் நாம் யாவரும் சேர்ந்து கிறிஸ்தவ கீர்த்தனையில் காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடுவில் கண்ணீர் விடுவாயே என்ற பாடலை நாம் பாடும்போது நம்மையும் நாம் கொண்டு வந்த காணிக்கும் நாம் கர்த்தருக்கு கொடுப்போம். காலத்தின் அருமையை அறிந்து வாழாவினில் கண்ணீர் விடுவாயே, காலத்தின் அருமையை அறிந்து வாழாவினில் கண்ணீர் விடுவாயே, ஞானத்தின் பரனுன்னை நாட்டின நோக்கத்தை, ஞானத்தின் பரனுன்னை நாட்டின நோக்கத்தை சீலமாய் நினைத்தவர் மூலம் பிழைத்திடுவாய், சீலமாய் நினைத்தவர் மூலம் பிழைத்திடுவாய், காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீரிடுவாயே, மதியை இழந்து தீய வழியிலே நீ நடந்தால் ஒரு கோபம் அறிந்திடாயோ, மதியை இழந்து தீய வழியிலே நீ நடந்தால் ஒரு கோபம் அறிந்திடாயோ, கதியாம் ரட்சண வாழ்வை கண்டு நீ மகிழ்ந்திட, கதியாம் ரட்சண வாழ்வை கண்டு நீ மகிழ்ந்திட, காலம் இதுவே நல்ல காலம் என்றறியாயோ, காலம் இதுவே நல்ல காலம் என்றறியாயோ, காலத்தின் அருமையை அறிந்து வாழாவினில் கண்ணீர் விடுவாயே, நோவாவின் காலத்தில் நோற்றின
120 ஆண்டு நோய்க்கு பின்னழித்தாரல்லோ. நோவாவின் காலத்தில் 120 ஆண்டு நோய்க்கு பின்னழித்தாரல்லோ. தாவாத கிருபையா தாங்கி உனக்களித்து, தாவாத கிருபையா தாங்கி உனக்களித்து, தவணையின் காலம் வருட மொழியலாமே. தவணையின் காலம் வருட மொழியலாமோ. காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே. காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே. அன்புக்குரியலே, நம்முடைய திருசபையினுடைய விளம்பரங்களை அண்ணன் அவர்கள் வாசித்து ஜெபித்து ஆசீர்வாதத்தோடு இந்த ஆராதனை நாம் நிறைவு செய்வோம். கர்த்தருக்கு அன்பானவர்களே, நம்முடைய திருசபையின் விளம்பரங்களை நாம் வாசிப்போம். முன்னதாக அடுத்த வாரம் ஈஸ்டர், குருத்தோலை ஞாயிறு, எல்லாரும் ஆயத்தமாக வரும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக குட் ஃப்ரைடே வருது, ஈஸ்டர் வருது. இதை ஜோடிக்கிறதா இல்லையா, என்ன செய்கிறது, எப்படி செய்கிறதுன்னு எனக்கு தெரியல. என்கிட்ட பணம் கிடையாது. நீங்கள் சபைகள் என்ன சொல்கிறீங்களோ அதன்படி செய்ய சித்தம் கொண்டிருக்கிறோம். இல்லை ஜோடிக்கிறதா விட்டுறதா, இல்லை குட் ஃப்ரைடேக்கு ஏதாவது செய்கிறதா, கஞ்சா பாயாசமா. ஏன்னா இந்த வாஸ்காலங்களுக்கு கொம்புங்களுக்கு கொடுக்க முடியாத சூழ்நிலை, அந்த கொம்பை எட்டுனறதுக்கு முடியாத சூழ்நிலை. ஒவ்வொரு நாளும் வேதனையும் கண்ணீரும் துயரத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். போராட்டங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் நீங்கள் சபை ஆலோசனை பண்ணி சொன்னால் அதன்படி செயல்படுவோம். இல்லை இப்படியே இருக்கட்டும், இப்படியே நடத்திட்டு போகலான்னு சொன்னாலும் சரி, அது உங்களுடைய சித்தம். இன்றைக்கு பார்க்க போனால் அநேக சபைகளில் போராட்டங்களாக இருக்கிறது. பவுலுபுரம் 4 குடும்பம், 5-6 குடும்பமாக என்னவோ, அதில் 4 குடும்பம் தனி, 2 குடும்பம் தனி, பிரிந்து போய் கொண்டிருக்கிறது பையனப்பள்ளியில். இப்படி அருளபுரத்திலும் சில போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஏன்னு சொன்னால் இந்த பிசினால் வர்ற தொந்தரு, நான் பெரியவனா இல்லை நீ பெரியவனா, நான் பெரியவனா நீ பெரியவனான்னு சொல்லி சபையில் நோஞ்சி சபைகளை கெடுத்து, இன்றைக்கு பவுலுபுரம் சபை 6 குடும்பம், 6 குடும்பத்தில் 2 குடும்பம் ஒரு சபை, 4 குடும்பம் ஒரு சபை. இப்போ 4 குடும்பத்துக்காரு எனக்கு சிஎஸும் தேவையில்லை, எந்த சபையும் எனக்கு தேவையில்லை, நாங்கள் தனியாக ஆலயம் கட்டி நாங்கள் தனியாக நடத்தி கொள்கிறோம் என்ற வைராகத்தில் அவங்க இருக்கிறாங்க. அந்த 2 குடும்பத்துக்கு ஒரு ஊழியக்காரை போட்டிருக்கிறாங்க. அவர் யாருன்னு சொன்னால் பால்ராஜ் அண்ணன், நம்ம ஊர் பால்ராஜ். அந்த 2 குடும்பத்துக்கு ஒரு ஊழியக்காரை போட்டிருக்கிறாங்க. அவரை கூட என்ன பண்ணிட்டாங்க, எங்கள் ஊருக்கு வராது, இந்த 2 குடும்பத்துக்கு என்னத்துக்கு வரேன்னு தருமிட்டுக்கிறாங்க. இப்போ ஒரு முட்டுக்குரு பள்ளியும் ஊழியமும் போச்சு, அவருக்கு பவுலுபுரம் ஊழியமும் போச்சு. இப்படி போராட்டங்கள் மத்தியிலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சாத்தான் யாரை மீங்கலாம், யாரை கெச்சிக்கலாம், யாரை அழிக்கலாம், எந்த குடும்பத்தை கெடுக்கலாம், எந்த வேலையை கெடுக்கலாம், என்ன பண்ணலான்னு சொல்லி அலைந்து 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 திரிந்து சீரழித்து கொண்டிருக்கிறோம். இப்படி நாம் கூட பிரிந்து அங்கிருந்து வந்துட்டோம். இங்கே வந்த பேருக்கு இங்கே நாம் எப்படி இருக்க வேண்டும், நாம் எப்படி ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும், அதை தான் நாம் யோசிக்கணும்.
மனம் நிம்மதியாக இருக்கிறது. தனிமையாக இந்த வனாந்தரத்தில் ஆண்டவரை துதிக்கவும் போற்றவும் அவரை மகிமைப்படுத்தவும் அவரிடம் கேட்கவும் அவருடைய கெஞ்சவும் நம்மளுக்கு தனிமையான ஒரு ஸ்தலத்தை கொடுத்துருக்கிறார். சபையில் போராட்டங்கள், நீ என்ன நான் என்ன, அவன் என்ன செய்ய முடியும், இவன் என்ன செய்ய முடியும், அவன் தான் இருக்கணுமா இவன் தான் இருக்கணுமா, அவன் இருந்தால், இப்படி போராட்டங்கள் மத்தியிலே இன்றைக்கு சிஐசி ஓடிக்கொண்டிருக்கிறது. அதுக்காக நாம் ஜெபித்து எல்லா போராட்டங்களையும் தேவன் நிவர்த்தி செய்து கொடுப்பாராக. அடுத்தபடியாக அதன்படி நீங்கள் செயல்படும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். பிறந்த நாள் திருமண நாளை காண்கின்றவர்களை நீங்கள் சொன்னால் உங்களுக்காக ஜெபிக்கப்படும். யாரும் இல்லை என்று சொன்னால் தேவனுக்கு காணிக்கை கொடுத்தவர்களை நாம் நோக்கி பார்ப்போம். அத்விக் பேரன் அவர்கள் உடல் நல்ல சரியில்லை. 3-4 ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் வந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த ஜுரம் நீங்கவில்லை. அதுக்காக தேவனுக்கு 500 ரூபாய் காணி கொடுத்துருக்குறாங்க. இங்கே நாம் அந்த பிள்ளைக்காக ஜெபிப்போம். சாம் சுதா அவர்கள் தேவனுக்கென்று 200 ரூபாய் காணி கொடுத்துருக்குறாங்க. கர்த்தத்தாமே அவர் கொடுத்த கரங்களையும் கையின் பிராசையும் ஆசீர்வதித்து காப்பாராக. பிறந்த நாளை காண்கின்ற ஒரு அடியாரை நாம் காண்போம். ஒரு மாதத்துக்கு முன்னாலே செட்டியார் அவர்கள் இங்கே வந்து 27ஆம் தேதி எனக்கு பிறந்த நாள், இந்த இடத்திலே நாம் பிறந்த நாளை கொண்டாடணும், உங்களுக்கு கிஃப்ட்டு சாப்பாடு எல்லாம் நான் செய்வேன்னு வாக்கு சொன்னார். ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலை அவர் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. அவங்க மனைவி அவர்கள் பலவீனப்பட்டு ஒரு 20 நாளாக உடல்நல சரியாமல் சிஎம்சில் இருக்கிறாங்க. அதுக்காக இங்கே நாங்கள் ஜெபித்து கூட கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் அந்த அம்மையாருக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து கணவன் மனைவியோடு இந்த பிறந்த நாளை அங்கே குடும்பத்திலே ஆண்டவர் அவர்களை மகிழ்ச்சியாய் வைப்பார் என்று நாம் ஜெபிப்போம். இப்பொழுது நாம் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எல்லா போராட்டங்கள் மத்தியிலும் நாம் நடந்திருந்தாலும் என் தேவன் பரலோகத்திலிருந்து எல்லா இக்கட்டுகளையும் அவர் விடுதலை கொடுக்கிறவர், நல் வாழ்வு கொடுக்கிறவர், நல்ல பாதுகாக்கிற தேவன், உன்னையும் என்னையும் கருணையினால் அரவணைத்து தாங்கி கொண்டிருக்கிற தேவன். அவரை நாம் நன்றியோடு துதித்து ஸ்தோத்திரித்து அவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துகிறோம். உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், வணங்குகிறோம் சுவாமி. இந்த ஓய்வினால் ஆராதனையிலே ஆண்டவரே ஒரு சிறு மந்தையாக நாங்கள் உன் பாதத்திலே வந்திருக்கிறோம். ஆமாம். உன் கிருபை எவ்வளவு பெரியதென்று நாங்கள் அறியாதவர்களாய், உன் நெருக்கம் எவ்வளவு பெரிதுகள் அறியாதவர்களாய் எத்தனையோ காரணங்களை நாங்கள் தவறி விழுந்து விடுகிறோம். எத்தனையோ வார்த்தைகளால் உம்மை நாங்கள் மறுதலிக்கிறோம். ஆண்டவரே எவ்வளவோ நாள் உம்மை முறுமுறுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சுவாமி. இப்படி தான் எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் முறுமுறுத்து மறுதலித்து காட்டி கொடுத்து இன்றைக்கு சீரழிந்து முன்னோக்கி செல்லாதபடி எங்கள் வாழ்க்கையே சீரழிந்து கொண்டிருக்கிறது சுவாமி. எங்கள் ஆசீர்வாதங்கள் இழந்து போய் கொண்டிருக்கிறோம். எங்கள் செய்கிற பாவங்கள், நாங்கள் சிந்திக்கிற சிந்தனைகள், நாங்கள் யோசிக்கிற யோசனைகள் எங்கள் இருதயங்களை குற்றி கொண்டு ஆண்டவரே நாங்கள் என்ன செய்வோம் என்று கலங்கி கொண்டிருக்கிறோம். வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், துயரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என் தேவன் எல்லா காரியத்திலும் என் தேவன் சோதனையை அனுப்பி எல்லா இக்கட்டிலிருந்தும் விடுதலை கொடுத்து பாதுகாப்பீராக. ஆண்டவரே இன்றைக்கு எந்த நோக்கத்தோடு என்ன வேண்டுதலோடு இன்றைக்கு வந்திருந்தாலும் ஆண்டவருடைய கிருபை அவர்களை இறங்கி அவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் தேவைகளை நீர் கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாதியோடு வந்திருந்தாலும் அந்த வியாதி நீங்கி ஆண்டவரே நல்ல சுகத்தை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எவ்வளவு போராட்டங்கள் மத்தியிலே நாங்கள் இருந்தாலும் என் தேவன் அந்த போராட்டத்திலிருந்து விடுதலை கொடுக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். ஒரு சமாதானத்தையும் சந்தர்ப்பத்தையும் கட்டளையிடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கடவுளே பெதஸ்தா வனாந்தர குடும்பங்களெல்லாம் நினைக்கும்படி நான்
நான் ஜெபிக்கிறேன். தரித்திரங்கள் எல்லாம் மாற்றும்படி நான் ஜெபிக்கிறேன். பற்றாக்குறைகள் எல்லாம் நீக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். தேவைகளை சந்திக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். குறைகளை நீக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாய் என் தேவன் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, சபைகளை நினைக்கும் போது சபைகளில் போராட்டங்கள், ஆண்டவரே, அந்த போராட்டத்தை உண்டு பண்ணுகின்ற அசுத்த ஆவியை இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பங்களை கெடுத்து கொண்டிருக்கிற அசுத்த ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கொள்ளும்படி நான் ஜெபிக்கிறேன். மனிதனுடைய உள்ளங்களை ஆண்டவர் கெடுத்து கொண்டிருக்கிற அசுத்த ஆவியை இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கொள்ளும்படி நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, இன்றைக்கு ஜெபித்த ஒவ்வொரு ஜெப குறிப்பும் உன் பாதத்தில் வைக்கிறேன் சுவாமி. அப்பா, உலகத்துக்காக நாங்கள் ஜெபித்தோம் ஆண்டவரே. இன்றைக்கு சண்டை நடந்து கொண்டிருக்கிறதே, அவர்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் சமாதானத்தை தேட அவர்கள் உள்ளங்களை நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். ஊழியத்தை எப்படி நடத்த வேண்டும், எப்படி ஊழியங்கள் செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு இருதயத்தை பலப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். சபைகளுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். சபைகளை ஒற்றுமைகள், ஆண்டவரே, நீர் ஒற்றுமையாய் இருக்க, தேவனை மகிமைப்படுத்த ஒவ்வொரு உள்ளத்தையும் நிரப்பும்படி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு மேல் இறங்கட்டும். தேவ தூதர்களுடைய இரக்கம் அந்த சபைகளில் இறக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, உமக்கு நன்றி. அப்பா, பிறந்த நாளை காண்கின்ற செட்டியார் அவர்களை உன் பாதத்தில் வைக்கிறேன் சுவாமி. சென்ற மாதம் வந்து ஆண்டவரை இந்த இடத்திலே என்னுடைய பிறந்த நாளை நான் கொண்டாட வேண்டும் என்று சொல்லி அவர் வைராக்கியமாய் சொன்னார். அதுவும் தேவன் இந்த ஆலயத்தில் நீ கேட்டிருக்கிறீர். ஆனாலும் என் ஆண்டவரே, அவருடைய துணைவியார், மனைவியார், ஆண்டவரே, உடல் நல சரியில்லாமல் ஒரு 20 நாளாக அவர் வேதனையோட கண்ணீரோட அவர் ஆண்டவரே இந்த அடியனை நோக்கி கண்ணீர் விட்டு என் மனைவிக்காக ஜெபிங்கள் என்று கண்ணீர் விட்டு ஆண்டவரே விட்டதை என் தேவன் அறிவீர் சுவாமி. அவருக்காக நாங்கள் இந்த இடத்திலே மன்றாடி ஜெபித்ததை நீர் அறிவீர் சுவாமி. அந்த தாயார் ஆண்டவரே சிஎம்ஸ் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது என் தேவனுடைய வல்லமை இறங்கி அவருக்கு என்ன பாடு இருந்தாலும், ஆண்டவரே, என்ன துயரம் இருந்தாலும், பெருபாடு ஆண்டவரே, ஆண்டவரே, அந்த ரத்தம் போய்கொண்டிருக்கிறது. ஆமா ஆண்டவரே, 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரியை நீ தொட்டு சுகம் கொடுத்தது போல, உன் வஸ்திரத்தை தொட்டதும் சுகம் பெற்றது போல, ஆமா ஆண்டவரே, அந்த தாயாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு என்ன பலவீனம் இருக்கிறதோ அந்த சரீரத்திலிருந்து பலவீனத்தை கொடுங்க. அந்த சரீரத்திலிருந்து பலவீனை நீக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். அப்பா, அந்த செட்டியாருக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் ஆண்டவரை கணவன மணிமையாக அந்த 27ஆம் தேதி அவருடைய பிறந்த நாளை காண என் தேவன் மகிமையாய் அவர்களை நிரப்பும்படி நான் ஜெபிக்கிறேன். அவர்களை வாழ்த்தும்படி நான் ஜெபிக்கிறேன். நாங்களும் சபையாக அவர்கள் பிறந்த நாளை வாழ்த்துகிறோம் சுவாமி. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இது போல ஆண்டவரே, எங்கள் அக்கா அவருடைய கால் முறிந்து நடக்க முடியாத சூழ்நிலை இருக்கும்போது தேவனுடைய கரம் அவரை தொடட்டும், தேவனுடைய வல்லமை அவரை தொடட்டும். எழுந்து நட என்று ஒரு வார்த்தை சொல்லுங்க. அவர்கள் எழுந்து நடக்கட்டும் ஆண்டவரே. என் தங்க மகள் விகாவை நினைக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். அந்த குடும்பத்தை சுற்றில இருக்கிற அசுத்த ஆவியை இயேசுவின் இரத்தத்தினாலே கடிந்து கொள்ளுகிறேன் ஆண்டவரே. அலெக்ஸின் மேலே இருக்கிற அந்த அசுத்த ஆவியை உன் நாமத்தை கொண்டு கட்டுகிறேன் ஆண்டவரே. அந்த ஓட்டை சுற்றி வீட்டை சுற்றிலும் உன் அக்கினிமயமான குதிரைகளை போடுங்க. எலிசாவை சுற்றிலும் நீ இட்ட அந்த அக்கினிமயமான குதிரைகள் அந்த குடும்பத்தை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளை நீ வைக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். போராட்டங்கள் அந்த குடும்பத்தை அலைகைத்துக் கொண்டிருக்கிற, அவர்களை அலைகைத்து சீரைத்துக் கொண்டிருக்கிற அந்த அசுத்த ஆவியை இயேசுவின் இரத்தத்தினாலே கட்டுகிறேன் ஆண்டவரே. ஆமாண்டவரே, இன்றைக்கு இப்படிதான் எத்தனையோ போராட்டங்கள். இங்க வந்தவர்கள் ஆண்டவரே வெறுமையாய் போகக்கூடாது. காணிக்கு கொடுத்தவர்களை ஒவ்வொருவரையும் பாதத்தில் வைக்கிறேன் ஆண்டவரே. அத்விக்கு ஆண்டவரே, பேரன் ஆண்டவரே, உடல்ல சரியில்லாமல் பாதிப்பில் இருக்கிற அந்த பிள்ளையை நீ தொடுங்க. அந்த ஜுரம் நீங்கட்டும், என் ஜுரம் நீங்கட்டும். தொட்டா ஜுரம் நீங்கும், அந்த சரீரத்தில் இருக்கிற பலவீனம் போகும். தேவனுடைய கரம் இருக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவே உமக்கு நன்றி. சிறு பிள்ளை ஆண்டவரே, சிறு பிள்ளைகளை நேசிக்கிற தகப்பன் ஆண்டவரே உமக்கு நன்றி. அந்த ஜுரம் எப்பொழுது நீங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அனைவரும் மன்றாடுகிறோம் தகப்பனே. எங்கள் சகோதர குடும்பங்கள், எங்கள் குடும்பங்கள், எங்கள் பிள்ளைகள் குடும்பங்கள் எல்லாரையும் நினைக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். பங்கஜக்காவை நினைக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். அதிசயன் குடும்பங்களை நினைக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். தேவனுடைய வல்லமை ஒவ்வொரு மேலும், ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும், லில்லேக்கா அவருக்கு நல்ல பலனை சுகத்தையும் கொடுத்து அவரையும் காக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். யாரும் வெறுமையா போகக்கூடாது, யாரும் வீணா போகக்கூடாது, யாரும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று போகும்படி நான் ஜெபிக்கிறேன். சபை ஊழியர்
சந்தோஷத்தை நினைக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆமென். அவர் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவர் ஊழியத்தை பலப்படுத்தி காக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகன மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானுடைய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் சமாதானமும் சந்தோஷமும் நிறைவான வாழ்வோடும் நம் அனைவரோடும் பலவீனமாயிருக்கிற எல்லா குடும்பங்களோடும் இன்றைக்கும் மருத்துவமனை சென்றிருக்கிற குழந்தையினுடைய ஆரோக்கியத்தோடும் பிறந்தநாள் காண்கின்ற பிள்ளைகளோடும் கர்த்தருக்கென்று காணி கொடுத்த குடும்பங்களோடும் ஆண்டவருடைய கிருபை எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு போய் வருவோம். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.